அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இப்போ முதல்ல ஸ்வீட்டுக்காக லட்டு, கடைசியாக சாப்பிட்றதுக்காக பீடாவும் வச்சுருக்கிறேன். அடுத்தது கல்யாண வீட்டு ஸ்டைலில் அரைச்சி விட்ட மாதிரி சாம்பார், கூடவே அதே கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு, தக்காளி ரசம், முக்கணிகள் போட்ட பாயாசம், கெட்டி தயிர், குடிக்கிற மாதிரியான நீர்மோர். காய்கறிகளில் முதல்ல முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட் போட்ட கல்யாண வீட்டு ஸ்டைல் பொரியல், செட்டிநாடு ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசாலா, அடுத்ததாக கீரையும் கொண்டக்கடலையும் போட்ட கூட்டு, பீட்ரூட் தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி. இதில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே அறுசுவையும் அதில் இருக்கும். அடுத்ததாக வாழைக்காய் பஜ்ஜி, கொஞ்சமாக வத்தல், வேணும்னா நீங்கள் அப்பளம் வச்சுக்கலாம். கூடவே எலும்புச்சம்பழ ஊறுகாய், நல்ல ஒரு சுட சுட சாதம், அதுக்கு மேலே ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. பருப்பு பொடியோடைய கொஞ்சமாக நம்ம உப்பு பருப்பு போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு பருப்பும் வச்சுக்கலாம். நல்லா உருக்கின நெய் ஊற்றிக்கோங்க. அறுசுவையும் நிறைந்த நல்ல ஒரு விருந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி விருந்து சாப்பாடு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. இந்த ரெசிபி எல்லாமே நம்ம லாங் வீடியோவில் நேற்று போஸ்ட் போட்டிருக்கிறேங்க. ரெசிபி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோவோட கீழே லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.